வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலம் தரும் சித்த மருத்துவத்தில் அடினாய்டு டான்சிலைட்டிஸ் என்று சொல்லப்படுகிற இரண்டு வகையான பிணிகளுக்கு முழுமையாக குணப்படுத்துகிற மருந்து இருக்கிறது. அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சரி செய்ய முடிகிறது. அடினாய்டு என்பது நம்முடைய நாசி பகுதியிலே வருகிற வீக்கம், இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்வெல்லிங் இன் த நேசல் பேசேஜ், உள்ளே நாசி பகுதியிலே வருகிற வீக்கம். பார்த்தா நல்லா தெரியும், அது சுவாச பாதையை அப்படியே சுருக்கி விடும். அடினாய்டு. டான்சிலைட்டிஸ், தொண்டையிலே வருகிற டான்சில் கிளாண்டில் இருக்கிற வீக்கம். இந்த டான்சில் சுரப்பி இருக்கிறதே மிக அவசியமான ஒரு சுரப்பி. அது வீட்டுக்கு வாட்ச்மேன் மாதிரி கேட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நம்ம உணவு பாதைக்குள்ளே போகிற பாக்டீரியாக்கள், பகை நுண்கிருமிகளை எல்லாம் அழிப்பது. நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிற ஒரு சுரப்பி இந்த டான்சில் கிளாண்ட். அது வீக்கமாகிவிட்டால் அல்லது அது புண்ணாகிவிட்டால் அல்சரேட்டிவ் டான்சிலைட்டிஸ் ஆர் டான்சிலிட்டிஸ், டான்சில் வீக்கமடைந்து விட்டால் சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருகிறது, தொல்லை தருகிறது என்று அதை அகற்றி விடுகிறார்கள். அதனுடைய விளைவு நாம் நோய் கிருமிகளுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுறோம். அந்த டான்சிலையும் அடினாய்டையும் குணப்படுத்துகிற மருந்தை அகத்திய பெருமான் நமக்கு அளித்திருக்கிறார். தொண்டை அழற்சி என்கின்ற தலைப்பிலே அகத்தியர் 400 என்கின்ற நூலிலே அந்த 5 மூலிகைகளை போடுகிறார். 1 கடுக்காய்த்தோல், 2 அரிசி திப்பிலி, 3 சித்தரத்தை, 4 வால் மிளகு, 5 ஜாதிக்காய். 5 பொருள்கள் தான். இன்னொரு முறை சொல்லுகிறேன். கடுக்காய்த்தோல், அரிசி திப்பிலி, வால் மிளகு, சித்தரத்தை, வால் மிளகு, ஜாதிக்காய். 5 பொருள். அளவு என்ன? கடுக்காய்த்தோல் 400 கிராம், அரிசி திப்பிலி 400 கிராம், சித்தரத்தை 400 கிராம், வால் மிளகு 800 கிராம், ஜாதிக்காய் 300 கிராம் அளவு. கடுக்காயினுடைய தோல், முழு கடுக்காயும் போட்டு இடித்து விடக்கூடாது. இவைகளை நன்றாக கலந்து அரைத்து, உலர் அரவை கருவியிலே போட்டு அரைத்து, பல்வரைசரில் அரைக்கலாம். அரைத்து சூடாகாமல் அரைக்க வேண்டும். அதை சலித்து சன்னமான சூரணமாக்கி, அந்த சூரணத்தில் அரை தேக்கரண்டி அளவு 500 mg அதை தேனிலே குழைத்து வாய்க்குள்ளே நாக்கினுடைய அடிப்பகுதியிலே படுவதைப் போல வைத்து அதை விழுங்க வேண்டும். இப்படி சாப்பிட்டு வந்தால் 3 மாதத்திலே இருந்து 6 மாதத்துக்குள் அடினாய்டும் டான்சிலும் கரைந்து போகிறது, இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? சளி பிடிக்கிறதில்லை, காய்ச்சல் வர்றதில்லை, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. டான்சில் கட்டியும் அடினாய்டு வளர்ச்சியும் கட்டுப்படுத்துகிற அற்புதமான மருந்து தொண்டை அழற்சி என்கின்ற தலைப்பிலே அகத்திய பெருமான் தந்திருக்கிற இதை டான்சிலின் என்ற பெயரிலே நான் உருவாக்கினேன். நான் அப்பெல்லாம் அது டான்சிலுக்காகவே கொடுத்து
பல்லாயிரமான கணக்கிலே மக்களை குணமாக்கியதனாலே அதற்கு டான்சில் என்ற பெயரிலேயே அதை நான் ஆரம்பத்தில் உருவாக்கினேன். என்ன இதில் சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த கடுக்காயை சுத்தி செய்ய வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த கடுக்காய் என்ன செய்ய வேண்டும், இந்த கடுக்காய் தோலை எடுத்து அதை சுத்தி செய்த சோற்றுக்கற்றாழை சாறிலே ஊற வைத்து அதை உலர்த்தி எடுத்துக்கொண்டால் கடுக்காய்க்கு சுத்தி. அப்படி சுத்தித்த கடுக்காயை சேர்த்து இதை செய்ய வேண்டும். சில நேரங்களிலே இதற்கு கூட கட்டுப்படாமல் அது எதிர்த்து நிற்கும். அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதனால தான் நாங்கள் இந்த டான்சில் செய்யும்போது அதை சேர்த்தே பண்ணி விடுறது. ஏன் பிரச்சனை, ரிஸ்கே எடுக்க வேணாம், சரியாயிட்டு போட்டோம்னு சொல்லி நீங்களும் கூட அதை செய்யலாம். அது கொஞ்சம் வேலை மெனக்கிட வேண்டும். மருட்கிழங்கு என்று ஒரு செடி இருக்கிறது, மெருவங்கிழங்கு என்று கிராம பகுதியில் சொல்வார்கள். அந்த இலையை மாடு மென்று விட்டால் வறட்சி ஏற்பட்டுவிடும். இந்த கிழங்கு நமைக்கும் தன்மை உடையது. அந்த கிழங்கை சுத்தி செய்து கையாள வேண்டும், இல்லைன்னா அது நமைக்கும். தொண்டை கட்டும் தொலையாம கோதரமும், தொண்டை கட்டும் தொலையாம கோதரமும், பண்டைப்பல் வீக்கமும் பறக்கும் காண், கெண்டை விழி மானே மருட்கிழங்குக்கு மாறும் மூலங்களெல்லாம் தானே பசி எழும்பும் தான். மருட்கிழங்குக்கு தொண்டையில் இருக்கிற கட்டை அகற்றும், மகோதரத்தை போக்கும், பல்வீக்கத்தை போக்கும், இதெல்லாம் பறக்குங்கான்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மருட்கிழங்கை கொண்டு வந்து இந்த கையில் எண்ணெய் தடவிக்கொண்டு அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி, அது பெருச தூண் போல இருக்கும், அதை நறுக்கி அதை புளியன் தழை சேர்த்து வேக வைத்து விடுவோம். அந்த புளி அதற்கு மறுப்பு. இப்போ கருணைக்கிழங்கு இருக்கிறது, புளி போட்டு சமைத்தால் நமைக்காது, இல்லைன்னா நாக்கு பிச்சுக்கும். அதுபோல் புளியந்தழையிலே போட்டு அவித்து எடுத்து விட்டால் அதில் இருக்கிற நச்சுத்தன்மை நீங்கி அது மருந்தாகி விடுகிறது. அந்த சூரணத்தையும் கூட சேர்த்து கொடுப்போம். அது அடினாய்டாக இருக்கட்டும், டான்சிலிட்டிஸ் ஆகட்டும், சரியாக போயிடும். இதை சேர்த்து தான் அதை டான்சிலின் என்கின்ற பெயரிலே ஒரு மருந்தாக உருவாக்கிறேன். கடைகள் எல்லாம் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள், செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செய்ய முடியாதவர்கள் வாங்கி பயன்படுத்தி கத்தியிலிருந்து தப்பித்து தொண்டையை காப்பாற்றிக் கொள்ளலாம். கொஞ்சம் கட்டுப்பாடு உண்டு அதுக்கு, உணவு கட்டுப்பாடு. என்ன உணவு கட்டுப்பாடு? ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் சைவம் அசைவம் எல்லாம் சாப்பிடலாம். குளிர்ச்சியான பொருள்களையும் இனிப்பான பொருள்களையும் 3 to 6 மாதம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நோ ஐஸ்கிரீம், நோ கூல்ட்ரிங்க்ஸ், நோ ஸ்வீட்ஸ். மற்றெல்லாம் சாப்பிடலாம். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ. சரியான பின்னால் ஐஸ்கிரீமிலே போட்டு முக்கி எடுத்தாலும் தொண்டையில் அழற்சி வராது. கிலோ கணக்கில் இனிப்பை சாப்பிட்டாலும் திரும்ப அடினாய்டு டான்சில் வராது. இப்படி குணப்படுத்துகிற அற்புதமான அகத்தியர் சொல்லி இருக்கிற மருத்துவத்தை கையாண்டு அடினாய்டு டான்சில் இருந்து தப்பிப்போம். வணக்கம்.